Hello friends, welcome to Nikhil's Biology. Myself Nikhil, na class 11th and 12th ka biology solitara NEET exam oda preparation kaga. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு புது டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம், that is plant physiology. Plant physiology பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட்ஸ்ல இருக்கிற சிஸ்டம்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ நம்ம ஹியூமன் ஃபிசியோலஜியில் பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம், ப்ரீத்திங் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸை படித்தோம். ஸோ பிளான்ட் ஃபிசியோலஜினா பிளான்ட்டோட ஃபிசியோலஜி பற்றி படிக்க போகிறோம். ஸோ ஃபிசியோலஜி இன்க்ளூட்ஸ் ஹவு த பிளான்ட் ப்ரீத்ஸ், ஹவு த பிளான்ட் க்ரோஸ், அந்த பிளான்ட் வந்து எப்படி உயிர் வாழுது, அதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அது பண்ணியிருக்கு, ஸோ எவல்யூஷன் வைஸாக இந்த பிளான்ட் எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்குன்றதை பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அண்ட் பிளான்ஸ். ஸோ டிரான்ஸ்போர்ட் அண்ட் பிளான்ஸில் நம்ம இந்த வேர்ட்லேருந்தே டிரைவ் பண்ணால், ஸோ டிரான்ஸ்போர்ட் நம்ம எதை பண்ணுவோம், சப்ஸ்டன்சஸை பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் அதில் 3 சப்ஸ்டன்சஸை நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும், தட் இஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் சுகர்ஸ். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ். இந்த 3 திங்ஸை நம்ம ஆக்சுவலாக டிரான்ஸ்போர்ட் பண்ணோம். ஸோ பிளான்ட்டோட பாடிக்கு வந்து இது 3 விஷயங்கள் தான் ஆக்சுவலாக தேவை. இதை வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, இதோட மெக்கானிசம் தான் இந்த ஹோல் சாப்டரில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ பிளான்ட் ஃபிசியோலஜியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹியூஜ் சாப்டர். இதை நம்ம சீக்கிரம் கவர் அப் பண்ணால் we can complete photosynthesis and respiration. அண்ட் மினரல் நியூட்ரிஷன் அண்ட் இன்னொரு சாப்டர் இருக்குது, பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். அது ரெண்டுமே சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஸோ வாட்டர் அண்ட் மினரல்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட் ஃபுட் அண்ட் சுகர், தென் ஹார்மோன்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிரான்ஸ்போர்ட் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து கிரவுண்ட் ஆர் சாயில். பிளான்ட் வந்துட்டு கிரவுண்டு கீழே தான் அதோட ரூட்ஸ் இருக்கும், அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ பிளான்ட்டோட ரூட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் பிளான்ட்டோட ஸ்டெம் பார்த்தீங்கன்னா ஏரியல் ரீஜனில் இருக்கும், அதாவது கிரவுண்டோட அபவ் ரீஜனில் இருக்கும். ஓகே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் சாயிலில் தான் வாட்டர் வந்து இருக்கும் இல்லையா. ஓகே, இந்த வாட்டரை நம்ம ஸ்பெஷலாக கேபிலரி வாட்டர்னு சொல்லுவோம். ஸோ கேபிலரி வாட்டர் இதை நம்ம செகண்ட் பியூசி எக்காலஜியில் தெரிஞ்சுக்கோம். ஸோ கேபிலரி வாட்டரை ரூட் ஹேர்ஸ்லேருந்து ரூட்ஸ் வந்து வாட்டர் அப்சார்ப் பண்ணும் அண்ட் ஆல்சோ மினரல்ஸ். இந்த மினரல்ஸ் அப்சார்ப் ஆகிட்டு ஸ்டெம் வழியாக போய் லீஃப்க்கு வந்து ரீச் ஆகணும். லீஃபில் இருக்க குளோரோபிளாஸ்ட்ன்ற ஆர்கனலில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறப்போ புரோட்டோனேஷன் ஆகிறதுக்காக அந்த புரோட்டான் வந்து தேவைப்படும். அந்த புரோட்டான் வந்து எதுலேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா H+, அதாவது வாட்டர் வந்துட்டு H+ அண்ட் OH- அதில் உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ இந்த H+ வந்து தேவையாக இருக்கும், ஸோ தட் ATP வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ வாட்டர் வந்து நம்ம பிளான்ட்டுக்கு தேவையான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் தான். ஸோ இந்த H+ வந்து இங்கே வரைக்கும் மூவ் ஆகணும். அண்ட் அதர் தேன் தட் ரூட்ஸ்க்கு வந்து வாட்டரோட தேவை வந்து எதுவுமே இருக்காது, பிகாஸ் ரூட்ஸ்க்கு வந்து ஜஸ்ட் ஃபுட் தான் தேவைப்படும். ஃபுட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸால் லீஃப் வந்து உருவாக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லீஃபில் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஃபோட்டோசிந்தசிஸ் நீங்கள் ஜஸ்ட் இப்போதைக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, photosynthesis is a process by which plants prepare their own food. ஓகே, இப்போது நம்ம அப்சர்வ் பண்ணதில் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, வாட்டர் வந்துட்டு ரூட்ஸ்லேருந்து லீஃப் போகுது. ஸோ அப்வர்ட் டைரெக்ஷன் இருக்குது. ஓகே, அப்வர்ட் டைரெக்ஷன் இருக்குது, பட் இட்ஸ் யூனிடைரெக்ஷனல். ஸோ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அப்வர்ட்ஸ் தான் எப்போவுமே மூவ் ஆகுது, டவுன்வர்ட்ஸ் வந்து மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபுட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து போகிறதால தான் ஃபுட் வந்து இங்கே ப்ரிப்பேர் ஆகுது. ஓகே, ஃபுட் இங்கேருந்து கீழேயும் வரலாம். அண்ட் ஒன்ஸ் சம் ஸ்டோரேஜ் பிளான்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா ரூட்ஸில் வந்து ஃபுட் ஸ்டோராக இருக்கும். சில சீசன்ஸில் பார்த்திங்கன்னா பிளான்ஸால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமில் அதோட ரூட்ஸில் வந்துட்டு ஒரு க்ரோத் மாதிரி ஃபுட்டை ஸ்டோர் பண்ணியிருக்கோம்.
எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கலாம். பொட்டேட்டோ இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் தட். ஸ்டார்ச் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அண்ட் அகெயின் இதுக்கு தேவைன்றப்போ இங்கேருந்து ஃபுட் வந்து திரும்பி மேலே போகும். ஸோ ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா 2 டைரெக்ஷன்ஸில் போகுது. ஸோ 2 டைரெக்ஷன்ஸ்ன்றதை விட நம்ம தான் மல்டி டைரெக்ஷன் சொல்லலாம். ஸோ வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வந்து யூனி டைரெக்ஷனல். ஃபுட் அண்ட் சுகர் பார்த்திங்கன்னா மல்டி டைரெக்ஷனல். பிகாஸ் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ்க்குமே ஃபுட் வந்து தேவைப்படும். அப்போ தான் அது வந்து பிகாஸ் ரூட்ஸ் கூட பார்த்திங்கன்னா செல்ஸால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. தட் இஸ் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸால். நெக்ஸ்ட் ஹார்மோன்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ் ஆர் வெரி ஸ்பெசிஃபிக். ஹார்மோன்ஸ் ஆர் very specific ana it's only unidirectional. Unidirectional எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிளான்ட் ரூட்டில் இருக்கிற ஒரு செல் வந்துட்டு ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணுன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஆக்சின் அன்னு எடுத்துக்கலாம். ஆக்சின் வந்துட்டு இந்த ஸ்டெம்மில் டிரான்ஸ்போர்ட் ஆகிறப்ப எல்லா செல்ஸ்க்குமே ஆக்சின் வந்து செக்ரீட் ஆகாது. அதாவது சிக்னல் வந்து கிடைக்காது. ஒரு பர்டிகுலர் செல்ஸ்க்கு மட்டும்தான் இதோட ரிசெப்டார்ஸ் இருக்கும். அதை ஹார்மோன் ரிசெப்டார்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அந்த ரிசெப்டார் இருக்கிற செல் மேலே தான் இந்த ஹார்மோன் போய் உட்காரும். ஸோ இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஹார்மோன் எவ்வளோ ஸ்பெசிஃபிக்கானிட்டு. ஹார்மோன் ஜஸ்ட் ரூட்லேருந்து ரிலீஸ் ஆச்சுன்னா இங்கே எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிடாது. ஏதோ ஒரு செல் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்கிற செல்லுக்கு தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் ஹார்மோனோட ரிசெப்டர்ஸ் இருக்கும். அந்த ரிசெப்டர்ஸ் மேலே அட்டாச் ஆகிட்டு பிறகு தான் ஹார்மோன் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அதோட சிக்னல்ஸால் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும் அண்ட் அந்த ஹார்மோனோட ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். ஸோ ஹார்மோன் பார்த்திங்கன்னா யூனி டைரெக்ஷனல். கெமிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் வந்துட்டு கெமிக்கல்ஸ் வந்துட்டு மல்டி டைரெக்ஷனில் இருக்கலாம். ரொம்பவே டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஸோ எப்படின்னு பார்த்திங்கன்னா லீஃப்லேருந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ரூட்ஸ்லேருந்து அகெயின் இந்த மாதிரி போகிற ஹார்மோன்ஸ் இருக்கும். பட் அது கூட பார்த்திங்கன்னா ஆர்டர்லி தே ஆர் ஸ்ப்ரெட். ஆர்டர்லி டிரான்ஸ்போர்ட்டட்னு சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் வாட்டர், ஃபுட் அண்ட் ஹார்மோன்ஸ் வந்து பிளான்ட்க்கு நெசசரியான திங்ஸ். அதை தான் நம்ம டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாமே தான் பிளான்ட் உள்ள ஆக்சுவலாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ வாட்டர் அண்ட் மினரல்ஸ் பார்த்திங்கன்னா யூனி டைரெக்ஷனலாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஃபுட் அண்ட் சுகர் பார்த்திங்கன்னா மல்டி டைரெக்ஷனல். ஹார்மோன்ஸ் ஆர் யூனி டைரெக்ஷனல் அண்ட் கெமிக்கல்ஸ் ஆர் மல்டி டைரெக்ஷனல் பட் இன் வெரி ஸ்பெசிஃபிக் மேனர். ஸோ இதுதான் டிரான்ஸ்போர்ட் அண்ட் பிளான்ஸோட பேசிக் இன்ட்ரொடக்ஷன் சொல்லலாம். நீங்கள் என்சிஆர்டி எடுத்த உடனே இதை தான் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. பட் ரொம்பவே லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. கிறிஸ்பாக நான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்சிஆர்டியில் என்ன சொல்கிறாங்க, கொஷின்ஸ் வந்து அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க நம்மளுக்கு யோசிக்கிறதுக்காக. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஓகே இந்த ஸ்மால் பிளான்ட்டில் ஏதோ இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஆச்சு. இது கூட எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆச்சுன்னா டிஃப்யூஷன் என்ற ப்ராசஸால். டிஃப்யூஷன். பட் 100 feet ஹைட் இருக்கிற யூக்கலிப்டஸ் ட்ரீஸ் இருக்கும் இல்லையா, யூக்கலிப்டஸ் ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 100 ஃபீட்டோட ரொம்பவே ஹை லெவல் க்ரோத் இருக்கும். அந்த மாதிரி ட்ரீஸில் இந்த டிஃப்யூஷன் எல்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால தான் டிரான்ஸ்போர்ட் அண்ட் பிளான்ஸில் சில தியரிஸ் வந்து சில சயின்டிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த தியரிஸ் வந்து இந்த யூக்கலிப்டஸ் ட்ரீஸ் மாதிரி டால் பிளான்ஸில் எப்படி வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆகுது, ஃபுட் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகே, யூக்கலிப்டஸ் ட்ரீஸில் 100 feet அளவுக்கு எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது இதெல்லாமே நம்ம ஃப்யூச்சர் லெக்சர்ஸை தெரிஞ்சுக்குவோம். இப்போ இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னா ஃபுட் வந்துட்டு செல் டு செல் தான் டிரான்ஸ்போர்ட் ஆகும். அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். செல் டு செல் ஆகிற டிரான்ஸ்ஃபர்மேஷனில் டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன். டிஃப்யூஷன் இந்த ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிறது டிஃப்யூஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் ரீஜன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் ரீஜன். ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் ரீஜன் இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூசிங் டேர்மாக இருந்துச்சுன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள். இது ஒரு செல், இது இன்னொரு செல். இந்த செல்லில் ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, இந்த செல்லில் ப்ரோட்டீன்ஸ் கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த செல்லுக்கு வந்து ப்ரோட்டீன் தேவைப்படுது அப்போது இந்த ஹையர் ரீஜன், அதாவது ஹையர் ப்ரோட்டீன் ரீஜன்லேருந்து
லோவர் ப்ரோட்டீன் ரீஜனுக்கு ட்ராவல் ஆகிறது ஆப்வியஸான விஷயம். இதை தான் நம்ம டிஃப்யூஷன் சொல்லுவோம். செமி பர்மியபிள் மெம்பரின் இருந்து இந்த ப்ராசஸ் நடந்துச்சுன்னா அதை நம்ம ஆஸ்மோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு சில செல்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரோட்டீன் இருக்குது, பட் சைட் ஆஃப் ஆக்ஷன்னா எங்கே அந்த ப்ரோட்டீனோட யூசேஜ் தேவைப்படுதோ இந்த இடத்துல இருக்கும். இந்த ப்ரோட்டீன் வந்து இங்கே மூவ் ஆகிறதுக்கு எப்படி மூவ் ஆகும்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம சைக்ளோசிஸ்ன்னு சொல்லுவோம். சைக்ளோசிஸ் ஆர் சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங். ஸோ சைட்டோபிளாசம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரீம் ஆகும். அது வந்து சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், ஃபிலமெண்ட்ஸ் மாதிரி. அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசமை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறதால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ப்ரோட்டீன் இந்த இடத்துக்கு வந்து சேரும். தென் ரியாக்ஷன் வில் ஹேப்பன். ஸோ செல் டு செல் பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங்கால் டிரான்ஸ்போர்ட் நடக்கும். ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன் ப்ராசஸால் டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், வாட்டர் வந்து ஹையர் பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படிச்சிருக்கிறோம் வாஸ்குலர் சிஸ்டம் மூலியமாக தான் இந்த பிளான்ஸில் வந்துட்டு வாட்டர் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. பிகாஸ் பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா பிளான்ஸில் எந்த சர்க்குலேட்டரி சிஸ்டமே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு ஹியூமன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹியூமன்ஸில் ஹார்ட் இருக்குது, பிளட் வெசல்ஸ் இருக்குது, அண்ட் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக கெபிலரிஸ் கூட இருக்குது. பட் பிளான்ஸில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வாஸ்குலர் டிஷ்யூஸ் மட்டும்தான் இருக்குது. வாஸ்குலர் டிஷ்யூஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ xylem அண்ட் phloem. xylem அண்ட் phloemக்கு நடுவில் இந்த ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிருக்கல, இதை நம்ம கேம்பியம்னு சொல்லுவோம். ஸோ டைகாட் பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா செகண்டரி க்ரோத் நடக்கும். ஸோ செகண்டரி க்ரோத் நான் உங்களுக்கு சிம்பிளாக இந்த லெக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வைஸ் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கும். ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் பிளான்ஸ் வந்து இந்த மாதிரி க்ரோ ஆகிட்டு இருக்கும். பட் ஆஃப்டர் தட் அது வந்து டைகாட் பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா ஸோ விட்த்தில் க்ரோ ஆகிறது பேர் தான் நம்ம செகண்டரி க்ரோத்துன்னு சொல்லுவோம். ஸோ செகண்டரி க்ரோத் நடக்கிறதுக்காக இந்த இன்டர்ஃபாசிகுலர் கேம்பியம் வந்து ஹெல்ப் பண்ணும். இட்ஸ் நாட் இன்ட்ரா fascicular cambium. ஓகே, இன்ட்ராஃபாசிகுலர் கேம்பியம். ஃப்ளோயம் வந்து இருக்கு இல்லையா, ஸோ ஃப்ளோயமில் இந்த மாதிரி லீஃப் வரைக்கும் போவோம், xylemல அகெயின் லீஃப் வரைக்கும் போவோம். ஸோ தட் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து நடக்கும். ஸோ அந்த பிளான்ட்டை வந்து நம்ம இப்படி பார்த்துட்ருக்கோம், இந்த மாதிரி பிளான்ட்டை பார்க்கலாம். ஸோ அந்த பிளான்ட்டை இப்படி படுக்க வச்சு கட் செக்ஷன் அது பார்த்தப்போ இந்த xylem அண்ட் ஃப்ளோயம் இருக்குது. அதுவே இந்த ஸ்டாண்டிங் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும், xylem phloem இருக்கும். இது வந்து ஸ்டெம், இது ஸ்டெம்மோட கட் செக்ஷன். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இங்கே லீஃப் இருக்கும், லீஃப்க்கு வந்து இங்கே வந்து வாட்டர் போவோம், அகெயின் லீஃப்லேருந்து ஃபுட் வந்து phloem மூலியமாக ரூட்ஸ்க்கு வரும். ஐ ஹோப் இந்த டயக்ராம் உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இன்ட்ரொடக்ஷன் டு டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ். பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்ட் மினரல்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகிறது நம்ம வந்துட்டு ஜென்ரலாக வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் சொல்லுவோம். இது மெயினாக நடக்கிறதால எதனாலன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷனால். டிரான்ஸ்பிரேஷன் அந்த ஒரு ப்ராசஸ் அதாவது இது நடக்குது. இதை நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஃபுட் அண்ட் சுகர் டிரான்ஸ்போர்ட் ஆகிறத நம்ம டிரான்ஸ்லொகேஷன் சொல்லுவோம். டிரான்ஸ்லொகேஷன். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். டிரான்ஸ்பிரேஷன் வந்துட்டு அது ஒரு ஃபெனோமினா விச் லீட்ஸ் டு வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன். பட் டிரான்ஸ்லொகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபுட் ஃப்ரம் ஒன் லொக்கேஷன் டு அனதர் லொக்கேஷன். இந்த வேர்ட்லேயே நம்ம வந்து அந்த டெஃபினேஷனை டிரைவ் பண்ணலாம். ஐ ஹோப் இந்த லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாச்சும் புதுசாக கற்றுக்குன்னு இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நிக்கில்ஸ் பயாலஜியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ வில் கெட் NEET related videos every day.